வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சும்மா இரு. இந்த தலைப்பு குறித்து பலரும் பல கோணங்களில் விரிவான விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். எத்துணை விரிவான விளக்கங்களை எவர் தந்தாலும் அவைகள் அனைத்தும் சும்மா இரு என்ற சொல்லிற்கான பொருளே அன்றி உண்மை விளக்கம் அல்ல. ஏனென்றால் சும்மா இருத்தல் என்பது அறிவல்ல, அது ஒரு அனுபவம். அனுபவத்தை விளக்கி கூறுவதற்கு வார்த்தைகளே கிடையாது. நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலிலும் கூட இது குறித்து பல முறை விரிவாக சிந்தித்து இருக்கின்றோம். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருளிச் செய்த ஞான உபதேசமே சும்மா இரு சொல்லற என்பதுதான் என்றால், இந்த வார்த்தை எவ்வளவு ஆழ்ந்த பொருள் உடைய கட்டளை வாக்கியம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். சும்மா என்ற வார்த்தையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சும்மா பயன்படுத்தி வருவதால் இதன் உண்மை பொருளை என்னவென்று நாம் உணர முற்படவில்லை. சும்மா வந்தேன், சும்மா போனேன், சும்மா கேட்டேன், சும்மா பார்த்தேன் என்று எண்ணற்ற சும்மாக்கள் நம் தினசரி வாழ்க்கையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. சும்மா என்ற இந்த வார்த்தையை இன்று நாம் என்ன பொருளில் கையாண்டு வருகின்றோம்? நோக்கங்கள், காரணங்கள், இலக்கு ஏதுமின்றி செய்யும் செயல்களுக்கு சும்மா என்ற அடைமொழியை கொடுத்து பயன்படுத்தி வருகின்றோம். இது உலகியல் நடைமுறைக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். ஆனால் இறையியலில் இதன் அர்த்தமே வேறு என்று புரிந்து கொள்ளுங்கள். சும்மா இருத்தல் என்பது எத்துணை பெரிய இறையியல் தத்துவம் அல்லது ஞானம் என்பதனை நாம் இன்று கூட புரிந்து கொள்ளவே இல்லை. எண்ணற்ற ஞானிகள் மற்றும் அருளாளர்களின் ஒட்டுமொத்த ஞான உபதேசமாக பரிந்துரையாக இருப்பது சும்மா இரு என்பதுதான். சமீப காலத்தில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த ஞானியான தேனி சுவாமிகளின் ஒரே ஒப்பற்ற உபதேசம் சும்மா இருக்க கற்றுக்கொள் என்பதுதான். எனவே சும்மா இருத்தலுக்கு உள்ளே ஏதோ ஒரு அதிசூட்சும உண்மை மறைந்து இருக்கின்றது என்று புரிகின்றது. அது எது என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது இறை அருளால் தாயுமானவர் சுவாமிகளின் பாடல் ஒன்று என் கண்களில் பட்டது. பொருத்தமான தெளிவை தந்தது. அதனை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்வடைகின்றேன். என்னுடைய கண்களில் பட்ட அந்த ஞான பாடலில் தாயுமான சுவாமிகள் கூறும் செய்திகள் நம்மை மிக மிக ஆழமாக சிந்திக்க தூண்டுகின்றது. சும்மா இருத்தல் என்பது நீங்கள் நினைப்பது போல மிக எளிதானது அல்ல. அது ஒரு செயற்கரிய செயல் என்றும் இதுதான் ஞானத்தின் உச்சம் என்றும் இந்த பாடலில் தாயுமான சுவாமிகள் தெளிவாக கூறியிருக்கின்றார். தாயுமான சுவாமிகள் இயற்றி அருளிய இந்த பாடலை படித்த பிறகு சும்மா இரு என்ற வார்த்தையை சும்மா பயன்படுத்துவது மிகப்பெரிய குற்றம் என்று நான் உணர்ந்தேன். நீங்களும் உணர்வீர்கள் என்று கருதுகின்றேன். தாயுமான சுவாமிகள் அருளிச் செய்த அந்த சிறப்பான பாடலையும் அதன் பொருளையும் முதலில் பார்ப்போம். தாயுமான சுவாமிகளே சும்மா இருத்தல் செயற்கரிய செயல் என்று மட்டும்தான் கூறியிருக்கின்றாரே அன்றி அது இத்தகையது இவ்வாறானது என்று ஏன் கூறவில்லை? ஏனென்றால் சும்மா இருத்தல் என்பது அனுபவத்திற்கு உரியது. அதனை வார்த்தைகளால் விளக்கி கூற இயலாது. தாயுமான சுவாமிகள் அருளி செய்த பாடல் வரிகள் இவைகள்தான். கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம், கரடி வெம்புலியையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெண்தழலின் ரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்தில் உலா வரலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திலும் புகழாம், சலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில்லா சித்திகள் பல பெறலாம், சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அரிது, சத்தாகி சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே, தேசோ மயானந்தமே என்று அந்த பாடல் நிறைவடைகிறது. இந்த பாடலின் உண்மை பொருளை மட்டும்
நாம் நன்கு உள்வாங்கி உணர்ந்துவிட்டால் இன்று போலியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக வியாபாரிகள் யார் யார் என்று மிக எளிதாக அடையாளம் கண்டு விலகிவிடலாம். மனிதனின் கற்பனைகளுக்கு எட்டாத அதீத சித்து விளையாட்டுக்களை செய்யும் சித்தி பெற்ற நபர்களே ஞானியர்கள், அருளாளர்கள் என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். உண்மை ஞானத்தை ருசித்த உண்மை ஞானியர்கள் எவரும் எந்தவித சித்து விளையாட்டுக்களையும் விளையாடுவதும் இல்லை. தங்களை சக்திமிக்க மனிதர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதும் இல்லை. ஆனால் பயன் நோக்கம் மிகுந்த மக்களுக்கு சித்து விளையாட்டுக்கள் மீது சொல்லொணாத பித்து இருக்கின்றது. டாக்டர் என்றால் ஊசி போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று மக்கள் கருதுவது போல, ஞானியர்கள், அருளாளர்கள் என்றால் சித்துக்கள் பல செய்து காட்ட வேண்டும், குறி கூறி எதிர்காலத்தை கணிக்க வேண்டும் என்று மக்கள் கருதுகின்றார்கள். சித்துக்களை செய்து சிறை சென்ற பல நபர்களின் வாழ்க்கையை பார்த்த பிறகும் சமூகத்தில் பொருத்தமான மாற்றம் நிகழவில்லை. கயிற்றினை பாம்பாக்கி காட்டுவது, வாயிலிருந்து லிங்கம் எடுப்பது, கைகளில் இருந்து விபூதி குங்குமம் வரவழைத்து காட்டுவது, ஆகாயத்தில் மிதந்து காட்டுவது, தண்ணீர் மேல் நடப்பது போன்ற எண்ணற்ற சித்து விளையாட்டுக்களை செய்து காட்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் போலி ஆன்மீகவாதிகளைத்தான் உண்மை அருளாளர்கள் என்று மக்கள் நம்புகின்றார்கள், ஆராதிக்கின்றார்கள். இத்தகைய சித்துக்களை விட சும்மா இருத்தலே இறையியலின் உச்சகட்ட ஞானம் என்பதனை உரக்க உரைத்த தாயுமான சுவாமிகளின் திருவடிகளை போற்றி பணிகின்றேன். முன்னர் கூறிய பாடலில் எவையெல்லாம் மிக மிக எளிது என்று முதலில் கூறிவிட்டு இறுதியாக எது மிக மிக கடினம் என்று தாயுமான சுவாமிகள் தெளிவாக விளக்கியிருக்கின்றார். தாயுமான சுவாமிகளின் இந்த உபதேச மொழிகளை உள்வாங்காமல் எளிதாக கடந்து சென்று விடாதீர்கள். இந்த உபதேச பாடல்தான் உங்களை உண்மையின் பாதையில் அழைத்துச் செல்லும் கருவி என்பதனை நன்கு புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள், பயனடையுங்கள். எது மிக மிக எளிது என்று தாயுமான சுவாமிகள் கூறும் பட்டியலை முதலில் கூறுகின்றேன். 1. கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம். கந்துகம் என்றால் குதிரை என்று பொருள். மதக்கரி என்றால் மதம் கொண்ட யானை என்று பொருள். அதாவது கட்டுக்கடங்காத குதிரை மற்றும் மத யானையை கூட எளிதாக நம் வசப்படுத்தி நாம் சொல்லும்படி செயல்படுமாறு செய்துவிடலாம். இதுதான் கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம் என்ற சொற்றொடரின் பொருள். 2. கரடி வெம்புலியையும் கட்டலாம். கரடி, புலி போன்ற வலிமையான காட்டு விலங்குகளை கூட எளிதாக பழக்கப்படுத்தி நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் என்பதை விளக்குவதற்காக கூறப்பட்ட வாக்கியம்தான் கரடி வெம்புலியையும் கட்டலாம் என்ற வாக்கியம். 3. ஒரு சிங்கம் முதுகில் மேற்கொள்ளலாம். காட்டுக்கே ராஜா என்ற ஆற்றல் மிக்க சிங்கத்தை கூட எளிதாக வசப்படுத்தி அதன் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டு ஜாலியாக சவாரி செய்யலாம் என்பதை குறிக்கின்றது. 4. கட்செவி எடுத்தாட்டலாம். கட்செவியன் என்றால் பாம்பு என்று பொருள். கொடிய நஞ்சினை தன்னகத்தே கொண்டிருக்கும் பாம்பினை கூட எடுத்து கைகளில் வைத்துக்கொண்டு எளிதாக விளையாடலாம். 5. வெண்தழலின் ரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம். சித்தர் மரபில் ரசவாதம் என்று ஒரு வித்தை இருக்கின்றது. அதாவது பாதரசத்தை நெருப்பிலிட்டு உருக்கி அதிலிருந்து தங்கம் முதலான 5 உலோகங்களை உருவாக்குவார்கள். சித்துக்கள் மூலம் எளிதாக இதை செய்து அதனை பெரு வணிகமாக்கி வயிற்றை கூட வளர்க்கலாம் என்பதைத்தான் வெண்தழலின் ரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் என்று கூறியிருக்கின்றார். 6. வேறொருவர் காணாமல் உலகத்தில் உலாவலாம். மற்றவர்களின் காட்சிக்கு தெரியாமல் சூட்சும உருவில் அனைத்து பகுதிகளுக்கும் எளிதாக சென்று வரலாம் என்பதைத்தான் வேறொருவர் காணாமல் உலகத்தில் உலாவலாம் என்று கூறியிருக்கின்றார். 7. விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். இறைவனுக்கு அடுத்த நிலையில் உள்ள தேவர்கள் என்று அழைக்கப்படும் வானவர்களையும் கூட எளிதாக அடிமை செய்து
ஏவல் செய்து நமக்காக பணியாற்ற வைக்கலாம் என்று கூறுகிறார். 8. சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், அதாவது சதா காலமும் மூப்பு இன்றி என்றும் இளமையோடு இருப்பது எளிது என்று கூறுகிறார். 9. மற்றொரு சரீரத்தின் உள்ளும் புகலாம். பரகாய பிரவேசம் என்று கூறப்படும் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையை கூட எளிதாக பெறலாம் என்பதைத்தான் மற்றொரு சரீரத்தின் உள்ளும் புகழாம் என்று கூறுகிறார். 10. சலம் மேல் நடக்கலாம். சலம் என்பது தண்ணீரை குறிக்கின்றது. கடல், குளம், ஆறு போன்ற நீர் பரப்பின் மீது நடக்கும் ஆற்றலை கூட எளிதாக பெற்றுவிடலாம் என்பதைத்தான் சலம் மேல் நடக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். 11. கனல் மேல் இருக்கலாம். கனல் என்றால் நெருப்பு என்று பொருள். நெருப்பினை மூட்டி அதன் உள்ளே ஆனந்தமாக அமர்ந்து இருப்பது கூட எளிது என்று கூறுகிறார். 12. தன்னிகர் இல்லாத சித்திகள் பல பெறலாம். கனவிலும் கற்பனை செய்து பார்க்க இயலாத இன்னும் பல சித்திகளை கூட எளிதாக பெற்றுவிடலாம். ஆனால் மிக மிக கடினமான ஒன்று என்று தற்போது தாயுமான சுவாமிகள் கூறும் செய்தியை சற்று உற்று நோக்குங்கள். 13. சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று கூறுகின்றார். மேலே கூறப்பட்ட மற்றும் கூறப்படாத கணக்கிலடங்காத சித்திகளை பலவற்றை கூட எளிதாக ஒருவன் பெற்றுவிடலாம். ஆனால் சிந்தையை அடக்கி, அதாவது அலைந்து திரிகின்ற மனதினை வசப்படுத்தி மனோநாசம் செய்து எண்ணங்கள் அற்ற நிலைக்கு சென்று சும்மா இருத்தல் என்பது அரிதிலும் அரிது என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் தாயுமான சுவாமிகள். இந்த பாடல் வரிகள் மூலமாக தாயுமான சுவாமிகள் கூற விரும்புகின்ற உண்மை என்னவென்று நாம் உணர வேண்டும். இருமை எண்ணங்கள் அற்ற இருவினை ஒப்பு மனநிலை வாய்க்க பெற்றால்தான் நான் யார் என்ற கேள்விக்கும் விடை கிடைக்கும். சொரூப நிலையில் இருக்கும் இறைவனின் தன்மையையும் நம்மால் உணர முடியும் என்று கூறுகின்றார். ஏதேனும் ஓரிடத்தில் தனிமையில் அமர்ந்து எண்ணங்கள் அற்ற நிலைக்கு செல்ல முடிகின்றதா என்று உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். கணப்பொழுது கூட எண்ணங்களற்று இருக்கவே முடியாது என்பதனை நீங்கள் உணர்வீர்கள். அனைத்து எண்ணங்களும் அடங்கிவிட்டாலும் கூட எண்ணங்கள் அற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் நம்முள் இருந்து கொண்டுதான் இருக்கும். சும்மா இருத்தல் என்பது சுலபமா கடினமா என்று தற்போது நீங்களே கூறுங்கள். பரம்பொருளின் பூரண அருளையும் மௌன குருவின் ஆசிகளையும் பெற்ற தாயுமான சுவாமிகளே சும்மா இருந்து சுகம் பெறுவது எக்காலம் என்று பாடியிருக்கின்றார் என்றால் உலகில் பற்றுக்களுடன் வாழும் நம் நிலை என்னவென்று நாம் சிந்திக்க வேண்டும். சும்மா இருத்தல் என்றால் செயல்படாதிருத்தல், சோம்பேறியாக இருத்தல் என்று பலர் கருதுகின்றார்கள். இது முற்றிலும் தவறான கருத்து. சும்மா இருத்தல் என்றால் நம் மனமானது ஐம்பொறி புலன்களுக்கு வசப்படாது எண்ணங்களற்று நிசப்தமாக இருத்தல் என்று பொருள். இந்த நிலையில் இருக்கும் ஒரு நபரின் கண்கள் பார்க்கும், காதுகள் கேட்கும், வாய் பேசும், சுவைக்கும், மெய் சூழலை உணரும். ஆனால் இவைகள் அனைத்திலும் பங்கு பெறாத அமைதியான மனம் இருக்கும். பொறி புலன்கள் வசத்தில் மனம் இணைந்து ஈடுபடாத இந்த நிலையில் உலகியல் பற்றுக்கள் உருவாகாது. உலகியல் பற்றுக்களே இல்லாத மனம் என்ன செய்யும்? ஏதேனும் ஒன்றை பற்ற துடிக்கும். நிலையான சச்சிதானந்த பொருளான சிவத்தை மட்டுமே மனம் பற்றும். எனவேதான் வள்ளுவர் கூட மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற என்று பாடியிருக்கின்றார். இருமை எண்ணங்களற்ற மனம் சிவத்தை பற்றிய பிறகு, சிந்தை முழுவதும் சிவம் ஆக்கிரமிப்பு செய்த பிறகு ஆனந்தம் வெளிப்படும். இந்த முடிவில்லாத பேர் ஆனந்தத்தை வாழும் காலத்திலேயே அனுபவிப்பவர்கள்தான் ஜீவன் முக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த உயரிய நிலையை எட்டுவதற்கு உரிய எளிய பயிற்சிதான் சும்மா இருத்தல் ஆகும். நம்முடைய தினசரி வாழ்வில் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்று இன்றி ஆற்றிக்கொண்டு வந்தாலே போதும் இந்த இலக்கினை நாம் எளிதாக எட்டிவிடலாம். இந்த மிகப்பெரிய இறையியல் உண்மையினை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை நாமே உணர முடியாது, நம் தலைவனான சிவத்தையும் உணர முடியாது. பயன் நோக்கங்களின்றி, விருப்பு வெறுப்பு பற்று இன்றி, தன் முனைப்பு சிறிதுமின்றி செயல்களை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். நம் முயற்சியின் அளவிற்கு ஏற்ற கூலியை நாம் பெறுவோம்.
இதன் வாயிலாக தாயுமான சுவாமிகள் நமக்கு கூறுகின்ற உபதேசம் என்னவென்றால், இறையை உணர விருப்பம் உடையவர்கள் வைராக்கியம், முழு ஒப்படைப்பு என்ற 2 துடுப்புகளை கொண்டு வாழ்க்கை படகை செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இவ்வாறு செய்தால் முத்தி என்ற கரையை எளிதாக சென்று அடைவீர்கள். எனவே சும்மா இருங்கள் என்று தாயுமான சுவாமிகள் உபதேசிக்கின்றார். சிவத்தை சிந்தையில் நிரப்பி முயற்சிப்போம், முன்னேறுவோம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.